இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு ஈஸி சமையல் தாங்க. இன்னைக்கு நான் சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் தயிர் நல்லா தயிர் தாளிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்கீரை பருப்பு போட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ரொம்ப பருப்பாக அதிக பருப்பு போட்டு செஞ்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தா கூட சாப்பிடுவாங்க. கீரை பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அப்புறம் இன்றைக்கி சீசன் காய் தாங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், இந்த பலாசொலை வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அதனுடைய கொட்டை இருந்துச்சுங்க. அதுவும் போட்டு இன்றைக்கி சாம்பாருங்க. இதில் மாங்காய் போட்டு வச்சா இன்னும் அல்டிமேட்டாக இருக்குங்க. மாங்காய் இன்னும் எங்களுக்கு வாங்கிட்டு வரதுனால இன்றைக்கி வெறும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை மட்டும் போட்டு வச்சேங்க. இது காம்பினேஷனாக மாங்காய் கூட போட்டு வைக்கணுங்க. அப்போதான் அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக. இன்றைக்கி தாங்க எங்கள் வீட்டில் அப்புறம் முறுக்கு வாங்கிட்டு வந்தோம். இவ்வளோ தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்னங்க சமையல்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.